ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அர்கி, நான் மந்திரிக்கட்டுமா இந்த சஹாபி கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொல்லணும்? ஏ சஹாபி, அது மூட பழக்கம், ஏ சஹாபி, அது ஷிர்க், அது குஃப்ர், அது பித்அத் என்று சொல்ல வேண்டுமே சகோதரர்களே. அப்படி சொல்லவில்லை. மன் இஸ்ததா மின்கும் அன் யன்ஃபஅ அகாஹு ஃபல்யஃபஅல். ஒரு சகோதரன் மற்ற சகோதரனுக்கு ஏதாவது உபகாரம் செய்ய முடிந்தால் செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள். மந்திரிக்க அனுமதி கொடுத்தார்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய 2ஆம் வால்யம் 223ஆம் பக்கம். புகாரியுடைய ஹதீஸ் வேற உண்டு. ரஹ்ஸன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தார்கள். மின் குல்லி ذي ஹுமத்தின், எல்லா விஷக்கடிகளுக்கும் மந்திரிப்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அனுமதி கொடுத்த ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய சஹீஹுடைய 2ஆம் வால்யம் 854வது பக்கத்தில் சொல்கிறார்கள். மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக ஓதி பார்ப்பார்கள். கான யன்ஃபுசு அலா நஃப்ஸிஹி ஃபீ மரலிஹி அல்லதி குபிய பிஹி. ரசூலுல்லாஹுடைய மரணப்படுக்கையின் போது ரசூலுல்லாஹி அவர்கள் சூரத்து குல் ஹுவல்லாஹு குல் அஊது பிரப்பில் ஃபலக் பிரப்பின் நாஸை ஓதி என்ன செய்வாங்க? கையில ஊதி முகத்தில தடவுவாங்க. இது மூட பழக்கம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்களை, சஹாபாக்களுடைய சுன்னத்துக்களை மூடப்பழக்கம் என்று சொல்லுகின்ற நபர்கள் எப்படி உண்மையான கொள்கையில் இருக்க முடியும்? சஹாபாக்கள் சொல்லித் தந்த விஷயங்களை மூடப்பழக்கம் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி உண்மையான தீனில் இருக்க முடியும்? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஃபலம்மா சகுல, ஆயிஷா சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய நோய் கடுமையான பொழுது குந்து அன்ஃபுது அலைஹி பிஹின்ன, அதே சூரத்துகளை ஓதி நான் ரசூலுல்லாஹ்வுக்கு ஊதுவேன். ஊதி என்ன செய்வேன் தெரியுமா? வஅம்ஸஹு பியதி நஃப்ஸிஹி, ரசூலுல்லாஹ்வுடைய கையில ஊதி ரசூலுல்லாஹ்வுடைய கையை வச்சு ரசூலுல்லாஹ்வை தடவ வைப்பேன். நான் தடவை கொடுக்க மாட்டேன். லி பரக்கத்திஹா, ரசூலுல்லாஹ்வுடைய கை என்னுடைய கையை விட பரக்கத்துள்ளது. யார் சொல்றா? இப்ப உள்ள பத்திரிகையை சொல்லுவதா? இப்ப உள்ள உங்களுடைய விஷ பத்திரிகைகள் சொல்லக்கூடிய விஷயங்களா? நீங்களும் அங்கீகரிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய சஹீஹுல் புகாரியுடைய 2ஆம் வால்யம் 856ஆம் பக்கம். ஏன் பக்கம் சொல்றேன் தெரியுமா? சும்மா சொல்றாரு, கப்சா உதாருன்னு சொல்லுவாங்க. ஒரு கப்சா இல்ல, அத்தியாயத்தை எழுதி வச்சுக்கோ. பாபுல் மரத்தி தர்கிர் ரஜுல, ஆண் பெண்ணை மந்திரிக்கும் அத்தியாயம். ஆயிஷா பீவிங்கிற பெண் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ரசூலுல்லாஹ்விற்கு மந்திரித்து கொடுக்கிறார்கள்.